உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். எப்படி அது வாய்க்காமல் போவோம்? நாம் எதையோ செய்யணும். நிறைய பேர் இதை வாசிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி வாசிக்கிறாங்க. நல்லா வாசிங்க கரெக்டாக. உனக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் எல்லாம் சொல்லுங்க, நீ குற்றப்படுத்துவாய். அதாவது உன்னை கண்டம் பண்ணுகிற எவரையும் எதையும் நீ கண்டம் பண்ணுவாய். கண்டம் த காண்டம்னேஷன். வருகிற அந்த குற்ற உணர்வை நீ குற்றம் சுமத்து. என்னன்னு குற்றம் சுமத்து? குற்ற உணர்வை நாம் எப்படி கண்டம் பண்ணுறது? குற்ற உணர்வு வருதுங்க, அது நம்மளை குற்றப்படுத்தணும் வருது, நீ குற்றப்படுத்துன்றார். அதை நான் எப்படி அதை குற்றப்படுத்துறது? என்ன குற்றப்படுத்த வருகிற குற்ற உணர்வு பிசாசானவன் கொண்டாடுறான். இப்படி பண்ண, அப்படி பண்ண, இதை பண்ண, அதை பண்ணன்னு கொண்டாடுறான். அந்த ஞாபகத்தை அவன் கொண்டு வந்து குற்ற உணர்வு உண்டாக்க பார்க்குறான். அதை எப்படி நான் குற்றப்படுத்துவது? நான் எப்படி குற்றப்படுத்துறதுன்னா, அதுக்கு தான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள்னு வருது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன பண்ணிருக்கணும், வசனம் என்ன போதிக்கிறதுன்றதை எடுக்கணும். இந்த கல்வாரி சிலுவையில் எனக்காக என்ன நடந்திருக்கிறதுன்றதை எடுக்கணும். அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். விசுவாசித்து அதை அறிக்கை செய்ய வேணும். பிசாசே, என்னை குற்றஞ்சாட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. என்ன ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்தி இருக்கிறார், நீதியின் சால்வையினால் போத்தி இருக்கிறார், அவருடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், முற்றிலும் வெண்மையாயிருக்கிறேன். ஒரு பாவம் என்னிடத்தில் நீ பார்க்க முடியாது. என பரலோக தேவன் எனக்கு இரக்கம் செய்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னை சுத்தமாக்கி அந்த வல்லமையிலிருந்து விடுவித்து என்னை நீதிமானாகவும் ஆக்கியிருக்கிறார். வெறும் பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் இல்லை, நீதிமான் என்கிற ஒரு ஸ்தானத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொடுத்துட்டு நீதிமான் என்னை அறிவிச்சுட்டு அறிவிப்போடு நிறுத்தாமல் என்னை நீதிமானாகவே மாற்றி கொண்டிருக்கிறார். என்னை அறிவித்ததே எதுக்காக? நான் நீதிமானாகவே மாறிடணும். அந்த மாதிரி ஒரு நீதிமானாக நான் உருவெடுத்து விட வேணும்னா என்னை நீதிமானே அவர் அறிவித்திருக்கிறார். இருக்கீங்களா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படியாக, எல்லாரும் சொல்லுங்க, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். அப்ப நான் அவருக்குள் நான் தேவனுடைய நீதி ஆவனா ஆக மாட்டேனா? ஆகும்படியாக தான் அவர் பாவமானார். நான் தேவ நீதி ஆகும்படியாக தான் பாவம் அறியாத அவர் பாவமானார். ஏன்? நீதியே அறியாத நான் இனிமேல் நீதியே செய்யும்படியாக, நீதிமானாகவே விளங்கும்படியாக, தேவ நீதியை உடையவனாக அப்படி நடந்து கொள்ளும்படியாக அவர் பாவம் அறியாத அவர் பாவம் ஆகிவிட்டார். அப்போ நீதிமான்றது வெறும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு முடிஞ்சிடல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லீகல்